கல்யாண வீட்டுக்கு போனாலே இந்த கல்யாண வீட்டு கருணக்கிழங்குனா எனக்கு அவ்வளோ பிடிக்குங்க. இது நம்ம வீட்டிலவே பண்ணலாங்க. அவ்வளோ டேஸ்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் பண்ணலாங்க. அமெரிக்காலலாம் இந்த மாதிரி பெருசாக தாங்க கருணக்கிழங்கு கிடைக்கும். இன்னைக்கு 4 பெரிய கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். இட்லி அவிக்கிற மாதிரியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கருணக்கிழங்கு, உப்பு, மஞ்சள் இதை போட்டு நிமிஷம் அவிச்சு எடுத்துக்கணுங்க. குழஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய், உப்பு, மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எண்ணெய் கம்மியாக வேணுங்கிறனால நான் லைட்டாக போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு டீப் ஃப்ரை வேணும்னா கூட பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல மசாலாக்கு ரெடி பண்ணிடலாம். சின்ன வெங்காயம், ஒரு கை கருவேப்பிலை, மிளகு, கிராம்பு, வத்தல், ரெட் காஷ்மீரி சில்லி வத்தல், பட்டை, பச்சை மிளகா, ஒரு துண்டு தேங்காய் இதெல்லாம் தண்ணி விடாம மையா அரைச்சிக்கோங்க. அப்புறமா அதே கடாயில எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கி வெள்ளிதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கிளறி விடுங்க. அப்புறமா நம்ம வறுத்து வச்சிருக்க கருணக்கிழங்கு போட்டு மிக்ஸ் பண்ணிடலாங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சாதம், சப்பாத்தி, தோசை, இட்லின்னு எல்லாத்துக்கூடயும் சாப்பிடலாங்க.